வணக்கம் உறவுகளே. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம லடாக்கில் ஒரு குறிப்பிட்ட இடம் போயிருந்தோம். அதுக்கப்புறம் இரவு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம ஒரு புக் பண்ண ஹோட்டலில் தங்க போயிட்டோம். அந்த தங்க போன ஹோட்டலேருந்து பக்கத்தில் தான் நாங்கள் இந்த இடத்துக்கு மறுநாள் காலையில் போய் 3 மணி நேரம் மத்தியானம் வரைக்கும் எங்கள் விசிட் பண்ணிவிட்டு திரும்பி எங்கள் பயணத்தை இன்னொரு திசையை நோக்கி நாங்கள் பயணம் போயிட்டுருந்தோம். அங்கே போகிற வேலையை நிறைய இடங்கள்லாம் பார்த்தோம். சரி, அதனுடைய தொகுப்பை உங்களுக்கு இது என்னுடைய லடாக்கில் எங்கள் விசிட் கடைசி நாள் அப்படின்னு சொல்லி சின்னதாக பெட்டெல்லாம் அப்படியே கொஞ்சம் சேர்த்து உங்களுக்கு ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்குறேன். ரொம்ப நேரம் ஓடாது. ஆக்சுவலி இது ஒரு 8 நிமிஷமோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் கூட என்ஜாய் பண்ணுங்கள். பியூட்டிஃபுல். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இப்போலாம் லடாக் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா அமைஞ்சிருச்சுங்க. காரணம், ஒரு 7-8 வருஷத்துக்குள்ளே நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுற்றுலாத்துறை மேம்படுத்தணும், ப்ளஸ் நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பை சரியாக வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் சைனா பக்கத்தில் இருக்கிறதும் நிறையா சைனாவோட ஆக்கிரமிப்புகள் இருந்துச்சு, அதெல்லாம் அகற்றணும், நமக்கு போக்குவரத்து ரொம்ப எளிமையான வழியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறேன், அந்த மலையெல்லாம் குறைஞ்சி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 லட்சம் கோடி செலவு பண்ணி இந்த மாதிரி மலையிலேயே நிறைய பாதைகள், அப்புறம் நமக்கு தேவையான அந்த பாதுகாப்பு அரண்களை கருதி போருக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சுருக்கிறாங்க. நம்ம இராணுவ வீரர்கள் தங்குறதுக்கான முகாம்கள் இங்கே நிறைய வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இப்போ இந்த இடத்த வச்சுருக்காங்க. பட் மக்கள் ஃப்ரீயாக எல்லோரும் போகலாம், பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சௌகரியமாக இருக்குது. இப்போல்லாம் நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம். அந்த மாதிரி ரோடு அமைப்புகள் நல்லா இருக்குது. போய் பாருங்கள். இது உண்மையிலே பார்க்கணுங்க. இந்த இடத்த நம்ம நாட்டினுடைய ஒரு கடைசி எல்லை பகுதி இல்லையா, மண் அது அப்படி சொல்லுவாங்க. அதில் போய் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் போக வேண்டிய ஒரு மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறத விட நீங்கள் கூகுளே சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் போன இந்த டைமில் உள்ள ஒரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நாங்கள் அக்டோபரில் போயிருந்தோம். அது ரொம்ப உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த ஓவராக சூடாகவும் இல்லாமல் பனி, அதாவது அந்த ஸ்னோஃபால்ஸ் இல்லை. ஆக்சுவலி நீங்கள் இந்த இடத்த என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்னோஃபால் இருக்கணும், வெயிலும் அடிக்கணும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருங்க. அதிகபட்சமாக உங்களுக்கு அங்கே ஸ்னோஃபால்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது February to March தான் ரொம்ப ஹெவியாக இருக்கும். நீங்கள் டிசம்பரில் போனீங்கன்னா, டிசம்பர் எண்ட் அந்த ஜனவரி பிகினில் போனீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு ஸ்னோஃபால். அது அப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப என்னமோ நம்ம ஒரு சொர்க்கம் எங்கேயோ ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு இதை ட்ரை பண்ணுங்க, போங்க. ரெண்டு சீசன்லேயும் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த இதை அனுபவிக்கலாம்.
இந்த வீடியோ ஆக்சுவலிங்க இந்த லடாக்கினுடைய ஒரு கடைசி வீடியோவை நான் இதோட போஸ்ட் பண்ணி முடிச்சிடுறேன். இதுக்கப்புறம் வந்து இந்த மாதம் ஆமாம் 20ஆம் தேதி 21ஆம் தேதி ஸ்ரீநகர் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு 4-5 இடங்களை விசிட் பண்ணலான்ட்டு போகிறேன். அதோட வீடியோவை நான் வந்து உங்களுக்கு அடுத்த இதில் இந்த டிசம்பரில் நான் போஸ்ட் பண்ணுறேன். பட் இன் பிட்வீன் அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தாய்லாந்து போயிட்டு வந்து ஒரு சின்ன சின்ன வீடியோலாம் இருக்குது, அதையும் அப்லோட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வழக்கம் போல் நான் வணக்கம்னு உங்களுக்கு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்கோட அன்டில் த எண்ட் வந்து பார்த்து ரசிச்சுக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் வந்துங்க இதில் மைக்ரோஃபோன் இல்லாமல் நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் பண்ணி என்னுடைய எல்லா வீடியோஸும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆக்சுவலி வந்து நான் மைக்ரோஃபோன் வந்து எடுத்துகிட்டு போக விட்டுட்டேன். இப்போ நான் இந்த தடவை வரும்போதெல்லாம் நான் ட்ரை பண்ணுறேங்க மைக்ரோஃபோனில் வந்து உங்களுக்கு அப்படியே லைவாகவே பேசி இது பண்ணுற மாதிரி. எனிவே அதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சரிங்க உறவுகளே, இந்த வீடியோ முடிகிறதுக்கான ஒரு தருணம் வந்துருச்சு. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை வணக்கம்.